Good morning, dear teachers. UGTRB English 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 118 ஏஜ் ஆஃப் டென்னிசனுடைய வேர்ஸ் செக்ஷனில் மீன்ஸ் போயட்ரி அதர் போயட்ஸ் பார்க்க போகிறோம். டென்னிசன் ப்ரௌனிங் முடிச்சிட்டோம். இப்போ டென்னிசன் ப்ரௌனிங்க்கு கண்டெம்பரரிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே முக்கியமானவங்க. கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்கப்படலாம். ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்லையும் நம்ம அதர் போயட்ஸ்னு பார்த்துருப்போம். மற்ற எல்லா யூனிட்லையுமே அந்த அதர் போயிட்ஸுங்களை கொஞ்சம் ஒரு மைனரான ரைட்டர்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இதுல இருக்கக்கூடிய மைனர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா பாருங்க, முதல்ல மேத்யூ அர்னால்டுல இருந்து ஹட்சன் ஆரம்பிக்கிறார். இவர மைனர் பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்க முடியுமா? நோ. எப்படி டென்னிசனும் ப்ரௌனிங்கும் தவிர்க்க முடியாத ஒரு எழுத்தாளர்களோ விக்டோரியன் இங்கிலாந்துல, அதே மாதிரி மேத்யூ அர்னால்டும். ஆனா அவரோட பத்தின ஒரு பெரிய ஒரு கான்பிடென்டான பேசேஜஸ் வந்து இங்க கொடுக்கப்படல பாருங்க. மேத்யூ அர்னால்டு 3rd பிளேஸ்ல வராரு 1822 to 1888. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மிரேஷன் ஆஃப் கிரீக்ஸ் வச்சிருக்கிறாரு. கிளாசிக்ஸ கொஞ்சம் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். இவர் வந்து சப்ஜெக்டிவா எழுதல. ஆனா, அப்ஜெக்டிவா எழுதி பழகுனாரு. தட் மீன்ஸ் இம்பர்சனல் பொயட்ரி வேணும்னு நெனச்சாரு. ஒரு பொயட்னுடைய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ அந்த கவிதைகள்ல கொண்டு கொட்டி எழுதுறத விட்டுட்டு, இன் ஜெனரலா நீங்க பாருங்க. மத்தவங்கள பார்த்து எழுதுங்க. மத்தவங்களுடைய தேவைகள், அதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ எழுதணும் அப்படின்னு சப்ஜெக்டிவா இல்லாம, அப்ஜெக்டிவா எழுதணும். டி.எஸ். எலியட் இத வந்து ஒரு தியரியாவே கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு. அவருடைய ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படிங்கிற அந்த கிரிட்டிக்கல் ஒர்க்ல இது வரும். அப்ஜெக்டிவ் ஆஃப் பொயட்ரி. ரைட். என்ன பண்றாங்க இந்த அப்ஜெக்டிவ் பொயட்ரில? பொயட் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் ஹிம்செல்ஃப். தன்னை விட்டு அவன் வெளியே வரணும். ஃப்ரம் த கண்டிஷன் ஆஃப் ஹிஸ் ஓன் வேர்ல்டு. அவனுக்குன்னு ஒரு கிணத்து தவளை மாதிரி இருப்பான். அவன் உலகம் தான் உலகம்னு அதை வந்து பொயட்ரில எழுதிடக்கூடாது. இப்போ தன்னுடைய சப்ஜெக்டிவ் ஆஃப் பொயட்ரி, தன்னை பத்தி, தன்னுடைய எமோஷன்ஸ் பத்தி, தான் உலகத்தை புரிஞ்சு வச்சுக்கிறத எப்படிங்கிறத எழுதி ரீடர்ஸ்க்கு கொடுக்காம, உண்மையிலேயே உலகம் என்ன அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். இது மேத்யூ அர்னால்ட் சொல்லக்கூடிய விஷயம். அவருடைய ஒர்க்க பாருங்க. ஜோப்ரம் அண்ட் ரஸ்டம், பிரஸ்டம் அண்ட் இஸ்லெட், ஃபெல்ட், பால்டர் டெட், எம்பிடாக்கிள்ஸ் ஆன் எட்னா. இதெல்லாம் அவருடைய முக்கியமான ஒர்க்ஸ். சரி. அவருடைய ஜீனியஸ் அப்படின்னா, ஹிஸ் ஜீனியஸ் வாஸ் டுவர்ட்ஸ் த பொயட்ரி ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். வேற ஒண்ணும் இல்ல. அதே தான். அப்ஜெக்டிவ் பொயட்ரி தான் திரும்பியும் சொல்றாரு. அண்ட் அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடுறாரு பாருங்க. கிராண்டி சார்ட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல இருந்து த ஸ்டான்சாஸ் ஃப்ரம் த கிராண்டி சார்ட்டர்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து வாண்டரிங் பிட்வீன் டூ வேர்ல்ட்ஸ், ஒன் டெட், த அதர் பவர்லெஸ் டு பி பார்ன். என்னது? இரண்டு உலகத்துக்கு நடுவே நான் சுற்றி கொண்டிருக்கிறேன். ஒன்னு என்னது? செத்து போச்சு. இன்னொன்னு பவர்லெஸ் டு பி பார்ன். அது இருக்குதா இல்லையா, இல்ல வர்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது. இதுல ரெண்டு வேர்ல்டு இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். இதுல ஒரு வேர்ல்டு வந்து ரொமான்டிக் ரிவைவல், இன்னொரு வேர்ல்டு வந்து விக்டோரியன் இங்கிலாந்து. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் சிக்கிக்கிட்டு எல்லா ரைட்டர்ஸுமே தவிச்சாங்க. டென்னிசன் சரி, ப்ரௌனிங்கும் சரி, அப்புறம் வந்து நம்ம இப்போ மேத்யூ அர்னால்டும் சரி. இந்த ரெண்டு உலகங்களுக்குள்ள தான் சிக்கி தவிச்சாங்க. இந்த ரெண்டு உலகம் எது எதெல்லாம்? இந்த டெட் ஆனது எந்த உலகம்? பவர்லெஸ் டு பி பார்ன், அது உருவாகிறதுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிற உலகம் எது? இத ரெண்டையும் நீங்க கண்டுபிடிக்கணும். சரி, என்னதான் நம்ம அவருடைய இதெல்லாம் பத்தி பேசினாலும் அப்ஜெக்டிவ் பொயட்ரி, அவருடைய ஒர்க் வந்து பெரிய ஒரு அ இம்ப்ரெசிவானது இல்ல. மேத்யூ அர்னால்டுனா உடனடியா நமக்கு அது ஆஃபன் பிரிஸ்கிரைப் வந்து டோவர் பீச். டோவர் பீச் வந்து அவரு தலைவர் வந்து ஹனிமூனுக்கு போன டைம்ல எழுதப்பட்டது. மனைவி இருக்கிறாங்க. அந்த டைம்ல எழுதுறாரு. அப்போ ஹனிமூன்ல ஒரு லவ்வபிளா ஒரு ரொமான்டிக்கான ஒரு போயம் எழுதணும். ஆனா என்ன எழுதி வச்சிருக்காருன்னு போய் பாருங்க. ரைட். எனிஹவ், அர்னால்ட்ஸ் எத்திக்கல் டெம்பிள் அது வந்து அவருடைய டெம்பர் வந்து ரொம்ப நியாயப்பட்டதாக இருந்தது. நோபல் அண்ட் ஹிஸ் ஹோல்ட் அப்பான் த கிரேட் ஐடியல்ஸ் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் டியூட்டி டு ஸ்டடி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்ட்டு. அண்ட் ஹிஸ் சேட்னஸ் அது வந்து சில டைம்ல டிப்ரெசிங்கா இருந்தது. அண்ட் அவரை பத்தி நல்லது சொல்லணும்னா என்ன? நேச்சுரல் மேஜிக் இன் ஹிஸ் வேர்ஸ். நிறைய குறைகள் சொன்னாலும் அவருடைய வேர்ஸ்ல, அவருடைய கவிதைகள்ல ஒரு இயற்கையாகவே அது ஒரு மயக்க வைக்கக்கூடியது. சரிங்களா? ஏன் மயக்க வைக்கக்கூடியது அப்படின்னா, இட்ஸ் ஃபிட் டு த ஆடியன்ஸ். அவங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில அது இருக்கும். கொஞ்சம் தான் எழுதியிருந்தாலும், தோ ஃபியூ தட் இஸ் ஃபிட் டு த ஆடியன்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே மேத்யூ அர்னால்ட முடிக்கிறோமா? மேத்யூ அர்னால்ட பத்தி பேசினா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அவருடைய கிரிட்டிசிசத்துக்கு எல்லாம் நம்ம போகல. ஏன்னா அத ப்ரோஸ் செக்ஷன்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? ப்ரோஸ் செக்ஷன்ல. இப்ப நம்ம பார்க்கிறது என்னது? வேர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த பொயட் பாருங்க.
அசோசியேட் என்னது வித் அர்னால்ட் இட் இஸ் நேச்சுரல் டு அசோசியேட். அர்னால்டு கூட சேர்த்து படிக்கணும் அப்படின்னா இவரையும் படிக்கணும். அர்தர் ஹியூ க்ளோ. சரிங்களா? இவர் 19 to 61. இவர் என்ன எழுதியிருக்காரு? போத். அதாவது 2 பேரையும் சேர்த்து தான் படிக்கணும். ஏன் அப்படின்னா, அர்தரையும், அர்னால்டையும் சேர்த்து படிக்கணும். ஏன்னா, அர்னால்டினுடைய ஒரு எலிஜி, த்ரைசிஸ் அப்படிங்கிற எலிஜி வந்து இந்த அர்தர் ஹியூ க்ளோனுடைய டெத்துக்காக எழுதப்பட்டது தான். இதுல மொனோடின்னு கொடுத்துருக்காங்கல்ல, மெனோடி அப்படிங்கிறதும் எலிஜி தான். எலிஜில ஒரு வகை அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். எலிஜி வந்து பெரிய வகையில எடுத்தீங்கன்னா, நெறைய பேர் அதுக்காக இரங்கல் தெரிவிக்கலாம். ஒரு ஆடு தெரிவிக்கலாம், ஒரு மாடு தெரிவிக்கலாம், வந்த மனுஷங்க, மக்கள் எல்லாருமே தெரிவிக்கலாம். அது எலிஜி. மெனோடி அப்படின்னா, ஒரு சிங்கிள் பெர்சன் மட்டும் அந்த இரங்கற்பாவ பாடுறது. அதுதான் இந்த த்ரைசிஸ். சரி. க்ளோனுடைய பெர்சனல் பொயட்ரிய பத்தி மிஸ்டர் லோவல் என்ன சொல்றாருன்னா, "தி ட்ரூவஸ்ட் எக்ஸ்பிரஷன் இன் வெர்ஸ்." உண்மைய சொல்லுவாரு. மாரல் இருக்கும். இன்டலெக்சுவல் டெண்டன்சிஸ் எல்லாம் இருக்கும். டவுட் அண்ட் ஸ்ட்ரகிள் டுவர்ட்ஸ் செட்டில்டு கன்விக்ஷன். ஏதாவது பழக்கவழக்கங்கள் இருந்தா, அது மண்மூடி போக அப்படின்னு இவர் சொல்லுவாரு. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில இருந்த பழைய பழக்கவழக்கங்கள் எல்லாம் விடுத்து, புதுசு கொஞ்சம் இன்னோவேட்டிவா திங்க் பண்ணக்கூடியவரு. ரைட். அவருடைய வொர்க்க பார்த்துருவோமா? இப்படி இங்க வந்துருங்க. போதி ஆஃப் சோப்பர்னா வோலிச். சரிங்களா? இந்த இந்த பேராகிராஃப் முழுக்க முழுக்க யார பத்தி சொல்லுது? அர்தர் ஹியூ க்ளோவ பத்தி சொல்லுது. இதுக்கு முன்னாடி நம்ம அர்னால்ட் பார்த்தோம். இப்ப 2வது க்ளோ. இப்ப கேள்வியா இத கேட்கலாம். அர்னால்டுடைய த்ரைசிஸ் யாருடைய இறப்புக்காக எழுதப்பட்டது? சரி. அப்படியே இப்ப 3வது ரைட்டருக்கு வரேன் இன்னைக்கு. எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். இபி ப்ரௌனிங்ன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அல்லது மிஸ்ஸஸ் ப்ரௌனிங்ன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏற்கனவே இத டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். யாரு சிறந்த எழுத்தாளர்? ப்ரௌனிங்கா, மிஸ்ஸஸ் ப்ரௌனிங்கா அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அந்த ஃபெமினிசம் நம்ம படிக்கும்போது அத கத்துருக்கிறோம். இந்த எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் தாங்க எழுதுறத விட்டுறதே கணவன் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு தானாம். இவங்க தான் ஃபேமஸான எழுத்தாளரா இருந்தாங்களாம். ஆனா ஹட்சனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்குதுங்க. எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்க பத்தி அவர் எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா தான் எழுதியிருக்காரு. ஏன்னா, ஷி ரோட் ஃபார் டூ மச் அண்ட் டூ ஃபாஸ்ட். கடகடன்னு எழுதி தள்ளக்கூடிய டைப் அப்படின்ட்டாங்க. சரியா? அப்போ நெறைய எமோஷன்ஸ அந்த ஒரு பெண் எழுத்தாளரா அவங்க வச்சிருக்காங்க. போயட்ரி இஸ் ஃப்ரீக்வென்ட்லி மார்க்ட் பை ஓவர்ராட் எமோஷனலிசம். இருக்கட்டுமே. அதுல என்ன? ஒரு பெண்ணாக அவங்க எழுதுறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? எஸ். அப்போ ஃபெமினிசம் பேசக்கூடியவங்க ஈபி ப்ரௌனிங் தான் ஸ்ட்ராங் ஆனவங்க. அவங்க தான் ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ரௌனின் ராபர்ட் ப்ரௌனிங் ஃபேமஸ் ஆகுறதுக்காக அந்த மனைவி வந்து அத விட்டு குடுத்துட்டாங்க. அப்படின்னு ஃபெமினிஸ்ட் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. ஹட்சன் என்ன சொல்றாரு? அந்த அம்மா ஃபேமஸ் தான். பட் என்ன பண்ணுவாங்க? நெறைய எழுதி தள்ளுவாங்க. அண்ட் நெறைய எமோஷன்ஸ் இருக்கும். நெறைய பிழைகள் பாருங்க. வல்காரிட்டி இருக்கு, ப்ராக்ஸிமிட்டி, டிஃப்யூஸ்னஸ் இப்படி நெறைய விஷயங்கள் இருக்குது. அப்யூசஸ் இன் டிக்ஷன் அண்ட் ரைம் இருக்குது. இப்படி நெறைய குறைகளையும் அவர் மேல லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அண்ட் ஹர் ரொமான்டிக் போயம்ஸ். இது பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஹர் ரொமான்டிக் போயம்ஸ் ஷோ த கன்டினியூட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் த அவுட்கோயிங் ஏஜ். இந்த காலகட்டத்தினுடைய ஒரு ஸ்பிரிட்டை அவங்களுடைய கவிதைகள் காமிக்கும். போயம்ஸ் லைக் காசா கர்டி விண்டோஸ். அடுத்தது கிரை ஆஃப் த சில்ட்ரன். இந்த 2ல எது ஃபேமஸ் அப்படிங்கிறது அந்த கிரை ஆஃப் த சில்ட்ரன். ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணி விடுவாங்க. குழந்தை தொழிலாளர்களுடைய அந்த வலிய சொல்லக்கூடிய ஒரு கவிதை. சரி. அதே மாரி கம்பேரிசன். ஈவி ப்ரௌனிங் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இவங்க தான். டிக்கன்ஸ் அண்ட் கிங்ஸ்லி அண்ட் ஹூட்ஸ்னுடைய சாங் ஆஃப் தி ஸ்ட்ரேட். சரிங்களா? ஷர்ட். டிக்கன்ஸ், கிங்ஸ்லி அதே மாரி ஹூட்ஸ்னுடைய சாங் ஆஃப் தி ஸ்ட்ரீட். இதெல்லாம் வந்து ஹியூமானிட்டேரியன் எந்தூசியாஸ்ட்க்கான கம்பேரிசன். யார் கூட? ஈபி ப்ரௌனிங் கூட யாரெல்லாம் ஹட்சன் கம்பேர் பண்றாருன்னா, டிக்கன்ஸ், கிங்ஸ்லி அண்ட் ஹூட். அண்ட் அவங்களுடைய இன்னொரு ஒர்க் பாருங்க. ஆரோ லைட். இது ஒரு லாங் போயம் இன் பிளாங்க் வெர்ஸ். திரும்பியும் மீண்டும் மீண்டும் நான் கேட்கக்கூடிய கேள்வி. வாட் இஸ் மீன் பை பிளாங்க் வெர்ஸ்? இத உங்களுக்கு ஹெல்லுக்குள்ள இருந்தும் கேட்கலாங்க. அல்லது இண்டிவிஜுவலா உங்களுக்கு நெறைய ஒர்க்ஸ் இருக்குது. பாரடைஸ் லாஸ்ட் இருக்குது. இல்லையா? அப்புறம் மார்லோவுடைய மைட்டி லைன்ஸ்னா என்னன்னு கேட்டா, அதுவும் பிளாங்க் வெர்ஸ் தான். மார்லோவுடைய மைட்டி லைன்ஸ். அதாவது அன்ரைம்டு அயம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும் இது. அன்ரைம்டு அயம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும். சரி, இங்க வந்துருவோம். எஸ். இந்த ஆரோ லைட் இத வந்து பாத்தீங்கன்னா, எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, இந்த நாவல்ஸ் ஆஃப் டிக்கன்ஸ் அண்ட் கிங்ஸ்லி இருக்குது பாத்தீங்களா? அதே மாரி இதுவும் ஒரு பெரிய நாவலுக்குடைய அந்த தன்மைகளை கொண்டிருக்குது. அர்னால்டு வந்து என்னெல்லாம் விஷயங்கள் எல்லாம் பண்ணாரோ, அவருடைய ஏஜ்ல, அவருடைய சப்ஜெக்ட் மேட்டருக்காக நிப்பாரு. ஆனா அதே விஷயத்துல மிஸ்ஸஸ் ப்ரௌனிங் என்ன பண்ணுவாங்க?
அ அப்படியே மாறுதலாக மெயின்டெய்ன்ட் பை தியரி அண்ட் பிராக்டிஸ் அதுல நிப்பாங்க. நேருக்கு நேராக மீட் பண்ணக்கூடிய ஃபேஸ் டூ ஃபேஸ் அந்த காலகட்டத்தை எதிர்கொண்ட ஒரு எழுத்தாளராக பார்க்கப்படுறாங்க. அண்ட் இந்த ஆரோலைய தாண்டி அவங்களுடைய அச்சீவ்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சானட் இருக்குது. சானட் சீரிஸ். இட்ஸ் என்டைட்டில்டு சானட்ஸ் ஃப்ரம் த போர்ச்சுகீஸ். சானட் ஃப்ரம் த போர்ச்சுகீஸ். அப்போ உங்களுக்கு ஜஸ்ட் கம்பேரிசன் தான் அதிகம். ஈபி ப்ரௌனிங் பொறுத்தவரைக்கும். சரிங்களா? கேள்வியா என்ன கேட்பாங்க? இவங்க வந்து கொஞ்சம் எமோஷனலா எழுதுறதுல கொஞ்சம் பிழைகள் இருக்குது. அவருடைய முக்கியமான போயம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரை ஆஃப் த சில்ட்ரன். கம்பேரிசன் டிக்கன்ஸ் கூடயும், கிங்ஸ்லி கூடயும். ஆரோலோய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் போயம். பிளாங்க் வெர்ஸ்ல எழுதப்பட்டிருக்குது. அது ஒரு நாவல் மாதிரி நம்ம ட்ரீட் பண்றோம். அண்ட் இந்த காலகட்டத்தில இருந்து எல்லாத்தையும் ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ண ஒரு லேடி இவங்க. இவங்களுடைய சானட்னுடைய கலெக்ஷனுடைய பேர் பார்த்தீங்கன்னா, சானட் ஃப்ரம் போர்ச்சுகீஸ். அடுத்தது என்னது? இப்ப அடுத்த செக்ஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. நம்ம ஏற்கனவே ரொமான்டிக் ரிவைவல் பத்தி பார்த்துட்டோம். ரொமான்டிக் ரிவைவல்னா என்ன? இந்த விக்டோரியன் இங்கிலாந்துல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தலைவிரிச்சு ஆடுது. லாஸ் ஆஃப் ஃபெய்த் இன் லவ் அண்ட் காட். சார்ல்ஸ் டார்வினுடைய அந்த இன்ட்ரோடக்டரி பார்ட்ல பார்த்தோம். அவருடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பப்ளிஷ் வந்தது. அதனால ரொமான்டிக் ரிவைவல் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த காலகட்டத்தில தேவை. இட் இஸ் ஒன் ஆஃப் த கவுண்டர் மூவ்மெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் டாமினன்ட் சயின்டிபிக் அண்ட் கமர்ஷியல் ஸ்பிரிட் ஆஃப் விக்டோரியன் ஏஜ். அப்ப இது மாதிரி எழுதக்கூடியவங்க இந்த ரொமான்டிக் ரிவைவல்ல டுவர்ட்ஸ் நேச்சர், லவ் ஆஃப் காட், லவ் ஆஃப் லவ் இன் ஃபெய்த், சாரி ஃபெய்த் இன் லவ், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் திரும்ப கொண்டு வரணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு வகை வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ராஃபலைட் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு. அழக ஆராதிக்கக்கூடியவங்க அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். அழக ஆராதிக்கக்கூடிய ஒரு குரூப்னு வச்சுப்போம். எழுத்தாளர்கள் மத்தியில வந்து ஒரு பெயிண்ட் ஹவுஸும் சேர்ந்து ஆர்ட்க்கு சப்போர்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு மூவ்மெண்ட். அதான் ப்ரீ ராஃபலைட் மூவ்மெண்ட். பாருங்க. பெயிண்டர் கம் போயட். அது வந்து டிஜி ராசட்டி. ஆ இதுல வந்து பெண் எழுத்தாளர்கள் வர்றதுக்கு ஒரு ஆண் எழுத்தாளருக்குடைய துணை தேவைப்படுது அப்படிங்கிறது. ஏற்கனவே ராபர்ட் ப்ரௌனிங், ஈபி ப்ரௌனிங் பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து ஒரு கூட பிறந்த ஒரு ரைட்டரும் வருவாங்க. டிஜி ராசட்டி 1828 டூ 82. இவங்க என்ன பண்றாங்க? ப்ரீ ராஃபலைட் மூவ்மெண்ட்டினுடைய ஒரு லீடிங் ஃபிகராக பார்க்கப்படக்கூடிய ஒரு பெர்சன். சரிங்களா? என்ன ஒரு கேரக்டர்ல இவங்க வர்றாங்க அப்படின்னா, ரஃபேல் அப்படிங்கிறவங்கள வந்து ஒரு தலைவர் மாரி இல்ல அந்த அந்த ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கங்களேன். ப்ரீ ரஃபேல் அவருடைய காலகட்டத்துக்கு முன்னாடி அப்படி வச்சுப்போம். சரிங்களா? என்ன பண்றாங்க? இந்த ராசட்டினுடைய தாட் இல்ல அந்த குரூப்னுடைய தாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்க்கு ஃபிட் ஆன மாரி இருக்காது. லுக் அட் த லைன். வித் பிராக்டிகலி நோ இன்ட்ரெஸ்ட் இன் த லைஃப் இன் ஹிஸ் டைம். அந்த காலகட்டத்துக்கு கூட ஃபிட் ஆகாதவங்க மாரி இருப்பாங்க. மிஸ்டர் ஹால் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு பாருங்க. மிஸ்டர் ஹால் கைன்ஸ் லாங்குவேஜ்ல அண்ட் அனக்ரோனிசம் இன் தீஸ் டேஸ். அந்த டைமுக்கு ஃபிட் ஆகாத விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கக்கூடியது அனக்ரோனிசம். இப்ப ஷேக்ஸ்பியருடைய சில நாடகங்கள்ல பார்த்தீங்கன்னா, கிளாக்க கூப்பிட்டு அங்கங்க தொங்க வச்சிருப்பாங்க. அன்னைக்கு கிளாக்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது. டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மெஷின பயன்படுத்துவாங்க. அந்த மெஷின் ஒரு அந்த காலகட்டத்துக்கு உரியதாக இருக்காது. அது வந்து பின்னாட்கள்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அதே மாரி தியேட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்னமென்ட்ஸ், மனுஷங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி, இது எதுவும் அந்த காலகட்டத்துக்கு ஃபிட் ஆனதா இருக்காது. பின்னாடி உள்ள காலத்துல தான் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ இப்படி இந்த காலங்கள் மாறுறது அப்படிங்கிறது தான், காலங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கக்கூடிய ஒரு பொருள அங்க கொண்டு வைக்கிறது. அதான் அனக்ரானிசம். இங்க யாரு அனக்ரானிசத்து மாரி இருக்காருன்னா, ராசட்டி. ராசட்டி அப்படிங்கிறவங்க, அந்த காலத்துக்கு ரொம்ப வருஷம் கழிஞ்சு தான் பிறக்க வேண்டியவங்க, அந்த அளவுக்கு அறிவுள்ளவங்க மாரி இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஃபிட் ஆகல. ஏன் அப்படின்னா, அவங்க லண்டன சார்ந்தவங்க கிடையாது. பிகாஸ் அவங்களுடைய அந்த தாட், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஃப்ளாரன்ஸ் ஆஃப் டான்டேஸ் எரா அத சார்ந்தது மாரி இருக்குது. தட் மீன்ஸ் இட்டலிக்கு போய்ட்டாய்ங்க. சரியா? இட்டலிய உடைய அந்த பிளாட்ட எடுத்த மாரி இருக்காங்க. ஸோ, இதுல இருக்கக்கூடிய ரஃபேல் கூட கம்பேரிசனா இருக்கக்கூடிய பெயிண்டர்ஸ் வேற யாரெல்லாங்க? அத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ரஃபேல் மாதிரி வேற யாராவது பெயிண்டர்ஸ் இருக்கிறாங்க? அதே மாரி இந்த ப்ரீ ராஃபலைட் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த ரைட்டர்ஸ்னுடைய பேரு. யாரு பெயிண்டர்? யாரு ரைட்டர்? யாரு வந்து பெயிண்டர் கம் ரைட்டர்? அண்ட் அப்படி வந்து நம்ம ராசட்டினுடைய வொர்க் பார்ப்போம். தி பிளஸ்ட் டேமோசல், விளாட்ஸ் வொர்த், விட்டானோவா, பாரடைஸா இதெல்லாம் வந்து ஒர்க் சின்ன சின்ன ஒர்க்ஸ். தென் ராசட்டி பொறுத்தவரைக்கும் வாஸ் நாட் அ கேத்தலிக் பட் அன் ஆகனிஸ்டிக். ரிலிஜியஸ்ல வந்து ஒவ்வொருத்தவங்களும் எந்தெந்த குரூப்ப சார்ந்தவங்க. இருக்கிறதுலயே இது ஒரு
மாதிரி இந்த ஆகனிஸ்டிக் அப்படிங்கிறது, அதாவது ஒரு குரூப் இருக்குன்னு சொல்லும், ஒரு குரூப் இல்லைன்னு சொல்லும். இது வந்து 2க்கும் இடையில கிடக்கக்கூடிய குரூப். ஒருத்தரால கடவுள் உண்டு அப்படிங்கிறதையும் உறுதியா சொல்ல முடியாது. கடவுள் இல்லை அப்படிங்கிறதையும் உறுதியா சொல்ல முடியாத ஒரு குரூப்ப சார்ந்தவன் இந்த ராசிட்டி. அப்புறம் இவர் நிறைய பேலட்ஸ் எழுதுவாரு. அதுல பாருங்க கம்பேரிசன் மாதிரி போடுறாங்க. த டிராஜிக் இன்டென்சி அதெல்லாம் எதுல இருக்குதான்? த ஒயிட் ஷிப், சிஸ்டர் ஹெலன், ஈடன் போவர், அதே மாதிரி அசீரிஸ், ஹவுஸ் ஆஃப் லைஃப் இப்படின்னு நிறைய ஒர்க்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்ப மத்த ரைட்டர்ஸ் படிக்கிறீங்க. ராசட்டினா இது அவருடைய ஒர்க். அவர் வந்து லண்டனை பத்தி எழுத மாட்டார். ஃப்ராலன்ஸை வந்து பேஸா வச்சு எழுதுவாரு. ப்ரீ ராஃபலைட் மூவ்மெண்ட்னுடைய ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடியவர். அப்புறம் நிறைய ஒர்க்ஸ் இதை வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி எழுதி நீங்க வந்து ஒரு மனசுல பதிய வச்சுக்கோங்க, போதுமானது. இதை காணாம நான் படிக்க சொல்ல மாட்டேன். தென் கிறிஸ்டினா ஜார்ஜினா ராசட்டி, டிஜி ராசட்டினுடைய சிஸ்டர், ஒரு உமன் பாயிண்ட். இப்ப ரெண்டாவது உமன் பாயிண்ட் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். முதல்ல வந்து எலிசபெத் பிராயர் ப்ரௌனிங் பார்த்தோம். இவங்க எனது ஒரு டிபிக்கலான ஒரு பெண்மணி. டீப் ரிலீஜியஸ் ஃபீலிங் இருக்கக்கூடியவங்க. பெரும்பாலும் நம்ம வீட்ல வந்து அம்மா, ஆண்டி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுள் துதியாவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன். அவங்களுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களை தொந்தரவு பண்ணல. சரிங்களா? இப்ப இதை இங்க விட்டுப்போம். தென் வில்லியம் மாரிஸ் 1834 டு 96. மாரிஸ்னுடைய ஏர்லியஸ்ட் ஒர்க் பாருங்க. த டிஃபென்ஸ் ஆஃப் கெனோவர் கெனோவர் அண்ட் அதர் போயம்ஸ், த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் ஜேசன், த எர்த்லி பாரடைஸ் இதெல்லாம் அவருடைய முக்கியமான ஒர்க்ஸ். தென் வில்லியம் மாரிஸுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரஸ்கின், ரஸ்கின் பான் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அண்ட் மாரிஸ் பிகம் சோசியலிஸ்ட். அது மூலமா என்ன பண்ணிடுறாரு? ஒரு சமூகவாதியராக மாறுறாரு. அவருடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா, ஐடியல் சிங்கர் ஆஃப் அன் எம்டி டே அப்படிங்கிற மாதிரி மாறுதாராம். அது என்ன மீனிங்? அதாவது ஒண்ணுமே இல்ல, ஒரு ஒரு ட்ரீம் லேண்ட்ல இருந்துட்டு இருக்கிறோம். அவர் தான் அந்த பாயிண்ட் ஆஃப் த ட்ரீம். அதாவது கனவுலயே அப்படியே எழுதிட்டு போற மாதிரியும், ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல வாழ்ற மாதிரியும், ஒன்றும் சீரியஸா நீங்க நம்ம இங்க பார்க்க வேண்டிய தேவையில்லை. எல்லாம் எம்டியா இருக்குது. அதுல இருக்கக்கூடிய தன்னந்தனியா இருந்து பாடக்கூடிய பாடகன் நான் அப்படின்னு தன்னைத்தானையே சொல்லியிருக்கிறாரு. இதுல ஒரு கேள்வி கேட்டுப்போம். இது எந்த ஒர்க்ல அவர் சொன்னது? இது மாரிஸ் தன்னை பத்தியே கொடுத்த ஒரு டிஸ்கிரிப்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. த ஒர்க் கால்ட் அப்பாலஜி, APOLOGY, அப்பாலஜி அப்படிங்கிற ஒரு போயத்தினுடைய ஐ திங்க் பிகினிங் லைனா அது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாலஜி அதனுடைய ஐடியல் சிங்கர் ஆஃப் அன் எம்டி டே அவர் தான். சரி, ஃபைனலி இங்க வந்துருவோம் அடுத்தது. அல்கர்னன் சார்ல்ஸ் ஃபிட்பர்ன், ஏசி சிஸ்பேன். சரியா? இப்போ ராபர்ட் பேரட் ப்ரௌனிங் அப்படிங்கிறத ஆர்பி ப்ரௌனிங் அப்படி போட்டாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டினா ஜார்ஜினா ரோசட்டிய சிஜி ராசட்டி அப்படி போட்டாச்சு. இங்க வந்து ஏசி சின்பர்ன் இப்படித்தான் நம்ம வந்து அழைக்கிறது. இப்போ நெட் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏசி சின்பர்ன் தான் நம்ம படிச்சுப்போம். அப்போ நீங்க இதை கூட விரிவாக்கம் பண்ணி உங்களுக்கு கேள்வியா வரலாம். அல்கர்னன் சார்ல்ஸ் ஸ்வின்பர்ன் அவர் என்ன எழுதுறாரு? எக்ஸ்ட்ரீம்லி prolific and versatile, he wrote Greek tragedies. அதை பேஸ் பண்ணி எழுதுறாருங்க. Greek tragedies பேஸ் பண்ணி. அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் medieval mystery plays அப்படி என்ன ஒர்க் எழுதுறாரு பாருங்க. லாங் நரேட்டிவ் போயம்ஸ் ஆஃப் கிரேட் பேஷன் அண்ட் பியூட்டி, எனது ட்ரிஸ்டம் ஆஃப் லைசன், ட்ரிஸ்டம் ஆஃப் லைசன் அது. அண்ட் ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ் சீஃப் மாஸ்டர்ஸ் யாரு? விக்டர் ஹியூகோ. விக்டர் ஹியூகோ அவருடைய ஒரு ஒரு குருவாக அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். சரி, மீதி இது எல்லாமே அவருடைய ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் தான். யாரு? ஏசி ஸ்வின்பர்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். நீங்க நிறைய பாக்குறதுனால இதை வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ரீட் அண்ட் ஸ்கிப் பண்ணிருங்கம்மா. அடுத்த ரைட்டுக்கு நம்ம எங்க வரோம்? இது வந்து என்ன சொல்லிட்டாங்க? இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த கடைசி டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களை வந்து கொஞ்சம் குரோனாலஜிக்கலா நம்ம பார்த்துப்போம். அரேஞ்ச் குரோனாலஜிக்கலி அவங்களுடைய பர்த் வச்சு கடகடன்னு பார்த்துட்டு போவோம்னு ஹட்சனே லிஸ்ட் அவுட் பண்றாரு. ஹென்ரி டெய்லர் அவருடைய ஒர்க் என்ன? பிலிப் வேன் ஆர்பெட்டல், சாரி, ஆர்டிவேல்ட், பிலிப் வேன் ஆர்டிவேல்ட். அப்புறம் தி வெர்ஜின் விடோ ஆர் எ சிசிலியன் சம்மர். இப்படி சப்டைட்டில் ஏதாவது ஒர்க்கு கொடுக்கப்பட்டிருந்தா அதையும் நம்ம கேர் பண்ணிக்கணுங்க. எது இதனுடைய சப்டைட்டில், எந்த ஒர்க்குக்கான சப்டைட்டில் இது அப்படின்னு கூட கேள்வி வரலாம். தி வெர்ஜின் விடோ சப்டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா சிசிலியன் சம்மர். அடுத்த எழுத்தாளர் பாருங்க, ராபர்ட் ஸ்டீஃபன் ஹாக்கர். ராபர்ட் ஸ்டீஃபன் ஹாக்கர் அவருடைய ஒர்க் என்ன? ஃபைனஸ்ட் போயம் த கொஸ்ட் ஆஃப் த சாங்க்ரல், த கொஸ்ட் ஆஃப் த சாங்க்ரல்.
அடுத்த ரைட்டர் பார்ப்போம். இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் அண்ட் ஸ்கிப். நான் வந்து ஒரு ஹைலைட் கொடுத்துருக்கேன்னா அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால தான் ரீட் பண்ணும்போது அதை ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஒன்றும் இல்லை, டென்னிசனுடைய ஐடில்ஸ் ஆஃப் கிங் கூட அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷி, அதாவது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இருக்குது, அதுல கொஞ்சம் வித்தியாசப்படுத்தப்படுது அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் ரீட். அப்புறம் எட்வர்ட் ஃபிட்ஸ் ஜெரால்ட் அப்படின்னு அடுத்த ரைட்டர். இவரும் ரொம்ப முக்கியமானவருங்க. இந்த 3 பேர்ல நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர் வந்து இந்த எட்வர்ட் ஃபிட்ஸ் ஜெரால்ட். டென்னிசனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க இவரு. சரியா? இவருடைய ஒர்க் பார்ப்போம். இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி. ருபயாத். ருபயாத்னா என்ன? குவாட்ரைன்ஸ். இது யாருடைய ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒமர் கயாமுடைய பாடலினுடைய ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி ஒரு ஒர்க் எழுதியிருக்கிறார். ஒமர் கயாம் யாரு? பெர்ஷியன் அஸ்ட்ரோனமர் போயட், பாரசீக கவிஞர். ஒமர் கயாமினுடைய அந்த கவிதைகளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் மார்டின் ஃபோகர் டப்பர், அவருடைய ப்ரோவர்பியல் பிலாசபி, அது ஒரு முக்கியமான ஒர்க்கா வருது. பிலிப் ஜேம்ஸ் பெய்லி, இவருடைய ஃபீட்டஸ் ஃபெஸ்டஸ் சாரி ஃபெஸ்டஸ், இது எது மாதிரி அப்படின்னா பாரடைஸ் லாஸ் மாதிரியும் ஃபாஸ்டஸ் மாதிரியும், அதாவது சேம் கம்பாரிசன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு அப்படி போற போக்குல. தென் அகைன் திரும்பியும் ஒரு டிஸ்கிரிப்ஷன், இவங்க எல்லாம் மிஸ்ஸஸ் ப்ரௌனிங் கூட இதெல்லாம் கம்பாரிசனா அப்படியே போட்டுக்கிட்டே வர்றாரு. இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சு வைக்க வேண்டிய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க, அதை நான் ஹைலைட் பண்ண விட்டுட்டேன். ஒண்ணு, ஸ்பாடமோடிக் ஸ்கூல். இது ஸ்கூல் ஆஃப் போயட்ரி. இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க, இந்த டேர்ம் நோட் பண்ணிக்கங்க. இந்த ஏர்லி மிடில் விக்டோரியன் இங்கிலாந்துல இருந்த, குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 1837 நம்ம விக்டோரியா மகாராணி அந்த டைம்ல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1830ஸ்ல இருந்து ஒரு 1850s வேர்ட்ஸ்வொர்த் சாகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல விக்டோரியன் போயிட்ஸா ஐடென்டிஃபை பண்ண அந்த குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் போயட்ஸை வந்து இந்த ஸ்பாஸ்மோடிக் ஸ்கூல் ஆஃப் போயட்ரிக்குள்ள நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதை ஒரு கேள்வியா வைக்கலாம், இதை பார்த்துக்கோங்க. தென் ரைட்டர் சிட்னி டாபல், அவருடைய ரோமன் அண்ட் பல்டர். அப்புறம் அலெக்சாண்டர் ஸ்மித், அவருடைய லைஃப் டிராமா. ஜேம்ஸ் தாம்சன், சிட்டி ஆஃப் ட்ரெட்ஃபுல் நைட். சிட்டி ஆஃப் ட்ரெட்ஃபுல் நைட். லார்ட் மெக்காலே, நமக்கு தெரியும் இல்லையா அந்த கேரக்டர், அவருடைய லேஸ் ஆஃப் ஏன்ஷியன் ரூம். லார்ட் லிட்டன், அவருடைய கிங் ஆர்தர். தாக்கரே, ஜார்ஜ் எலியட். அண்ட் இவங்களெல்லாம் நம்ம வந்து ப்ரோஸ்லயும் பார்க்க போறோம், அதனாலதான் ஒவ்வொரு லைன்ல வந்து ஹட்சன் முடிச்சுட்டு போறாரு. ஜார்ஜ் எலியட்டோட இந்த கதை ஏகதேசம் முடிச்சிருவாரு. ஜார்ஜ் எலியட்னுடைய ஒர்க் பாருங்க. ஜார்ஜ் எலியட்னுடைய அது வந்து அவங்களுடைய புனை பெயர். ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிறது அவங்களுடைய புனை பெயர். அவங்களுடைய நிஜ பெயர் என்னன்னு சொல்லுங்க. செட்டு நெட்ல பழைய கேள்விகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெயர் திரும்ப திரும்ப இருக்கும். ஜார்ஜ் எலியட்னுடைய ரியல் நேம் என்ன அப்படிங்கிறது. அவங்களுடைய ஒர்க் பாருங்க. ஸ்பானிஷ் ஜிப்சி, அகத்தா, லெஜெண்ட் ஆஃப் ஜூபல், ஹவு லிசா லவ்ட் த கிங், அண்ட் ஃபைனலி கிங்ஸ்லியும் வேர்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு அவருடைய ட்ராஜடி, சயின்ஸ் ட்ராஜடி அண்ட் ஆண்ட்ரோமிடா. இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இந்த அதர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நேம்ஸ் ஆஃப் ரைட்டர்ஸ் தான். அதில் அவங்களுடைய ஒர்க்ல எல்லாம் முக்கியமான கேள்விகள் வருமாங்கிறது இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். பட் எத்தனை ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, இவங்க இந்த காலகட்டத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறத பத்தியாவது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரியா? போற போக்குல நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறனால எல்லாம் ஆமா ஆமா இதுவும் முக்கியம் முக்கியம் முக்கியம்னு சொல்லி சொல்லி போறது வந்து பிராக்டிக்கலா சரியாகுமான்னு தெரியல. அதனால என்ன பண்ணுங்க, இந்த மொத்த ரைட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம அதர் பாயிண்ட்ஸ்ல எடுத்துக்கிட்ட மேத்யூ ஒர்னால்டுல இருந்தே தொடங்குங்க. ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. மேத்யூ ஒர்னால்டுல இருந்து மேத்யூ ஒர்னால்டு, அப்புறம் வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங், ஆர்தர் ஹியூ க்ளோ, இப்படின்னு மொத்த ரைட்டர்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் வர்றது, சப்டைட்டில்ஸ் வர்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப்ல மார்க் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப மெமரைஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம வந்து ஒரு 290 பேஜஸ் ஒரு லைன் பை லைன் ஓரளவுக்கு நம்ம ரீட் பண்ணியிருக்கேன் நான் நம்புறேன். இன்னும் நமக்கு ஒரு 60 பேஜஸ் ரிமைனிங் இருக்குது. ஏஜ் ஆஃப் டென்னிசன் தான் நமக்கு நிறைய, அதை முடிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்ட். ஐ ஹோப் இன்னும் ஒரு மாத காலம் நமக்கு ஒரு 10 வகுப்புகள் கரெக்டா கிடைச்சதுன்னா அப்படின்னா ஒரு 3 வாரம் அல்லது 4 வாரத்துக்குள்ள
ஹெல் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சு போகும். ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அப்படிங்கிறது முடிஞ்சு போகும். சில விஷயங்கள நம்ம தவறுதலா படிக்கிறோம். சில விஷயங்கள ரொம்ப கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ரிசல்ட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் முட்டி மோதி அதுல வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாலும், ட்ரையல் எரர் மெத்தட்ல போனாலும் சரி, இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எந்த அளவுக்கு இத நீங்க வந்து ரிவிஷன் பண்றீங்களோ, டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்களோ, அத பொறுத்து தான் இதுல உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா, இப்ப ஏஜ் ஆஃப் சார்ல்ஸ், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ல எனக்கு 10வது பக்கத்துல என்னன்னு சொன்னா என்னாலயே சொல்லத் தெரியாது. நான் ரீட் பண்ணி முடிச்சுட்டேன். உங்க முன்னாடி தான் நம்ம ரீட் பண்ணிட்டே வரோம் பேரலலா. ரீட் பண்ணி முடிச்சாச்சு. அங்க என்னன்னு கேட்டா எனக்கு சொல்லத் தெரியாது. பிகாஸ் லேக் ஆஃப் ரிவிஷன். பட் நீங்க வந்து எக்ஸாம் எழுத போகக்கூடியவங்க. நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இத திரும்ப 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 ரீட் பண்ணுங்க. சொல்லாத சில பாயிண்ட்ஸ் கூட உங்க கண்ல கிடைக்கும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ அடிச்சு பாருங்க. அது உங்களுக்கு ஹெல்ல எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித் தரும். இப்ப ஹெல் அப்படிங்கிறத வந்து பொறுத்தவரையிலும் நான் வெறும் யுஜிடிஆர்பிய மட்டும் டிபெண்ட் பண்ண சொல்ல மாட்டேன். ஏதாவது நெட் செட் கொஸ்டின் கூட நீங்க வந்து ஒரு 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 கேள்வி பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 4 கேள்வி நீங்க அடிச்சு பார்த்துட்டீங்கன்னா போதும். ஓ! இப்படிதான் கேள்வி கேட்கப்படுது. அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நீங்க வந்து நீங்களே அத வந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கப்பா. அப்படிங்கிற ஒரு ஃபிக்சேஷனுக்கு வந்துரலாம். சரியா? ஸோ கன்சிஸ்டன்ஸியா பிரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நமக்கு தான். தேங்க் யூ.